வணக்கம். உலகம் தொலைக்காட்சிக்காக ஆசான் செந்தமிழ்ச்செழியன். இன்றைக்கு ஓபிஎஸ் என்று சொல்லக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவில் இணைந்திருக்கிறார். நிச்சயம் எதிர்பாராத திருப்பம். நான் எப்பொழுதுமே என்னுடைய தொலைக்காட்சியில் அங்காடி என்ற பெயரை எல்லாத்துக்கும் பக்திக்கு ஆன்மீகத்துக்கு கூட பயன்படுத்துவேன். எல்லாத்துலேயும் வணிகம் இல்லாமல் இல்லை. அதனால் இந்த அரசியல் அங்காடியில் பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்திருப்பது எதிர்பாராத ஒன்று. அவர் பிஜேபி இருப்பார், அப்படி இருப்பார், அல்லது தனி கட்சியார், அதெல்லாம் தாண்டி வந்திருக்கணும். அதுவும் 3 முறை முதலமைச்சராக, அதுவும் ஜெயலலிதாவினும் வலது கண்ணாக இருந்தவர். ஜெயலலிதா இருந்தால் அவரை தான் நம்புவார். காலில் விழுந்துட்டாருன்னொன்னே என்ன காரணத்தினாலேயோ சசிகலா இபிஎஸ்ஸை நம்பினார், எடப்பாடியை. அவர் அரசியல் தந்திரவாதிங்கிறது மாதிரி நினச்சிக்கிட்டு மந்திரமெல்லாம் பண்ணி, ஆனால் அவர் கட்சியை கைப்பற்றிட்டார். ஆனாலும் இப்போ கட்சி எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போகிற அளவுக்கு பன்னீர்செல்வங்கிறது ஒரு மாபெரும் ஒரு ஆளுமை, அதில் சந்தேகம் இல்லை. ஏன்னா அதெல்லாம் நம்பி ஜெயலலிதாவுக்கு அவர் அடியவராக இருந்தாலும் கூட நம்பிக்கைக்குரியவராக ஜெயலலிதா இருந்தார். இப்போ கூட அப்படி தான் இருந்தார். இல்லாட்டா முன்னாடியே வந்திருப்பார், திமுகவுக்கு அமைச்சராகிருப்பார். நம்முடைய முதலமைச்சரை பற்றி கேட்க வேண்டிய கலைஞருக்கு மேலே விளையாடுறார், அரசியலில் மட்டும் சொல்லுவேன். கலைஞரை தாண்டி அரசியல் விளையாட்டு விளையாடுகிறார் என்பதை அஞ்சாமல் சொல்லுவேன். ஏன்னா நான் இந்த கட்சிக்கும் சார்ந்தவன் இல்லை. இந்த நிலையிலே என்ன பெரிய விளைவு? நிச்சயமாக அவருக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கும். துணை முதலமைச்சர் நிச்சயம் நம்ம அவங்க 2 பேரும் தான், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் முக்கியமான மந்திரி பதவி இருக்குது, கொடுக்கப்படும். தொண்டனாக வந்தேன் என்பதெல்லாம் ஒரு கதை. ஆனால் அவர் அரசியல் அனாதையாக என்னை பொறுத்த அளவுக்கு நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டால் அநேகமாக மற்ற யாரும் இல்லை. குணம் நாடி குற்றம் நாடி நான் கொள்பவன். கட்சியில் ஈடுபட்டு செய்கிற அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது, சூழலும் கிடையாது. இல்லைன்னா நானும் பெரிய நிலைக்கு வந்திருக்க முடியும். இன்றைய நிலையில் நான் சொல்லுவது, திமுகவும் அதிமுக தேவையற்ற ஒன்று. அது ஆளுமை ஜெயலலிதா வந்தாங்க, அதனால் அதை பின்பற்றிக்கிட்டு அவங்க சில சுத்திகளை கையாண்டு திமுகவை வீழ்த்தினாங்க. ஆனால் இன்றைய நிலையில் பார்த்தால் சரியான தலைமை இல்லாத போது எதற்கு அதிமுக என்று ஒன்று, திமுக என்று இருப்பதே தெரியும். இதுவும் எம்ஜிஆரையும் போற்றும், ஜெயலலிதாவையும் ஏற்றுக்கொள்ளும். அதான் அம்மா உணவகத்தை மாத்திலே நம்ம முதல்ல சாதாரண ஆள் இல்லை, மிகச்சிறந்த அரச விளையாட்டு விளையாடக்கூடியவர். மோடி அமித்ஷாவுக்கு கூட கொஞ்சம் யோசிக்கின்ற அளவுக்கு இவர் நடந்து கொள்ளுகின்ற ஒரு சிந்தனையாளர், செயல்பாட்டாளர், வீரம் மிக்கவர் என்பதில் சந்தேகம் இல்லை. ஓபிஎஸ் நல்ல அனுபவம் மிக்கவர். முதலமைச்சர் 3 ஆண்டுகள் ஜெயலலிதா நம்பிக்கைக்குரியதாக இருந்தார் என்றால் சாதாரண செயல் அல்ல. அவர் அவருக்கு நிச்சயம் ஒரு அமைச்சர் பதவி இருக்கும். நான் சொல்லுவேன், திமுக ஆட்சியில் இல்லாத ஆட்சி போட்டி அதிமுகவுக்கு நடக்கும்போதே திமுகவை விரும்புகின்றவன் அதுதான் சரின்னு நினைத்தாலும் கூட என் நண்பர்கள் கேட்பார்கள், எந்த கட்சி வெற்றி பெறும்னு. இந்த நம்மள திமுக வெற்றி பெறாது, எதிர்கட்சியாக தான் வரும், அதிமுக தான் வரும். என்ன பண்ணுறது, தலையெழுத்து, அனுபவித்து தான் நாங்கள் தீரோம் என்றெல்லாம் சொல்லி நான் பல முறை சொல்லி என்னிடம் கேட்பார்கள் அரசியல். அதே மாதிரி சொல்கிறேன். எத்தனையோ பேர்கள் இன்றைக்கி எம்ஜிஆருக்கு பிறகே பல பேர் வந்து விட்டார்கள், ஜெயலலிதாவுக்கு பிறகு சில பேர் வந்தவர்கள். இவர் ஒருவர் ஏதாவது நிறைவாக வந்திருக்கிறார் என்ற, இன்னும் நிறைய பேர் வருவார்.